தனா, கதவை தர. என்ன தனா, எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது? என்ன பண்ணிட்டு இருந்த? துணி மடிச்சிட்டு இருந்தம்மா. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, நீ மட்டும்தான் சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு இப்ப பசிக்கல. என்ன ராத்திரி நேரத்துல சாப்பிடாம எப்படி தூங்குவ? உடம்பு என்ன ஆவறது? சாப்பிடு. சரி, சாப்பிடு. ஏய், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லம்மா, தூக்கமா வருது, அதான். சரி, சாப்பிட்டு தூங்கு. சரிம்மா, சாப்பிடுறேன். அத்த, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா. சரி, சார்ஜர் எடுக்க வந்தேன். ம். தனா, திரும்ப கதிர் கூட ஏதாவது சண்டை போட்டியா? நடந்ததெல்லாம் மறந்துரு தனா. நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும், அதுதான் என் ஆசை. சரிம்மா, சாப்பிட்டு தூங்கு. ம். பொறுக்கி, என்ன தைரியம் தான் வீட்டுக்குள்ள வருவேன்? கோவப்படாத மாயா, என்கிட்ட இருக்கிற வீடியோவை அவகிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தேன். பயப்படாத, நான் இன்னும் காட்டல. அப்புறம் நான் வில்லனாகி இந்த கதிரெல்லாம் ஹீரோ ஆயிட்டானா? அதான் எனக்கு அவ மேல இருக்கிற லவ்வ ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி சும்மா கையில 2 கோடு போட்டுக்கிட்டேன். பாரு. இதுக்கே உன் தங்கச்சி உள்ள அரண்டு போயிட்டா. நாளைக்கு வர கோவிலுக்கு வர சொல்லிருக்கேன், கண்டிப்பா அவ வந்துருவா. அவ சீக்கிரமே என் மேல லவ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு என் கால்ல வந்து விழுவா. அப்புறம் நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். புவனேஸ்வரி, வாமா சாப்பிடலாம். வேண்டாண்ணே. என்னம்மா நீ இப்பெல்லாம் நீ சரியா சாப்பிடுறதே இல்ல. எப்ப பாரு அந்த ரகுராம் குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அண்ணே, 20 வருஷமா என் யோசனையில அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்கா. இப்ப வரைக்கும் நான் நினைச்ச மாதிரி அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. கார்த்திக், வாடா, வா வா வாடா. என்னடா ஆச்சு கையில? டேய், கைய கட்டு. டேய், என்னடா இது? ரத்தம். கையில ரத்தம். என்னடா என்னாச்சு கார்த்தி? என்னடா இது? வெட்டுக்காய மாதிரி இருக்கு. இல்லப்பா, அது யார்கிட்டயாவது சண்டை போட்டியா? ஐயோ, அது யாரு அப்படி பண்ணா? இல்லத்த, நான் தனவை பார்க்க போனேன். அந்த கதிர் ஏதாவது பண்ணானா? அவன் எதுவும் செய்யல, நான் தான் அறுத்துக்கிட்டேன். என்னடா சொல்ற? ஆமாத்த, நான் தான் கத்தியால அறுத்துக்கிட்டேன். டேய், என்னடா நீ முட்டாள் மாதிரி பண்ணிருக்க?
ஏன்டா இப்படி பண்ண? தனாவை என் வழிக்கு கொண்டு வரதான் நான் இப்படி செஞ்சேன். கை நரம்பு கட்டா இருந்தா என்னடா பண்றது? அப்பா அதெல்லாம் கேர்ஃபுல்லா தான்ப்பா பண்ணேன். அதுவும் இல்லாம அத்தைக்காக நான் எதையும் செய்வேன். ஏய், என்னடா நீ எனக்காக இப்படியா? ஏய், அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரதானே சொன்ன. அதுக்காக இந்த அளவுக்கு ஏண்டா போற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அங்க என்னடா செய்வோம்? அத்தை இப்படி எல்லாம் பண்ணாதான் தனாவுக்கு ஒரு பயம் வரும். நான் அவளுக்காக உயிரை கூட விட்டுருவேன்னு அவளுக்கு தோணணும். கண்டிப்பா இப்ப அவ குழம்பி போயிருப்பா. அந்த குழப்பம் ஒண்ணு போதும். அவளை நம்ம பேசி மாத்திடலாம். நாளைக்கு அவளை கோயிலுக்கு வர சொல்லிருக்கேன். அப்படி வந்துட்டானா அவளை அந்த வீட்டுல இருந்து கண்டிப்பா நான் வர வச்சிருவேன். அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அத்தை. டேய், எல்லாம் சரிதான்டா. ஆனா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. அப்பா எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. அத்தை உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். உங்க ஆசையை நான் நிறைவேற்றணும். என் உயிரே போனாலும். என்னடா நீ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா.